வணக்கம் நண்பர்களே! என்னுடைய ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதித்து வரும் ஒரு பொதுவான சுவாச நோயை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஆஸ்துமா. சிலருக்கு அடிக்கடி இருமல், மூச்சுத் திணறல், மார்பு இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இதை சாதாரண சளி அல்லது அலர்ஜி என்று நினைத்து அலட்சியம் செய்யக்கூடாது. இது சம்டைம்ஸ் ஆஸ்துமா அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்துமா அப்படின்னா என்ன? அது ஏன் ஏற்படுகிறது? அறிகுறிகள் என்னென்ன? தூண்டுதல்கள், அதாவது ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? சிகிச்சை முறைகள் என்னென்ன? இன்ஹேலர் பயன்பாடை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் தடுக்கும் வழிமுறைகள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். ஆஸ்துமா என்றால் என்ன? ஆஸ்துமா என்பது சுவாச குழாய்களில் ஏற்படும் ஒரு நீண்ட கால அலர்ஜி, குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாம் சுவாசிக்கும் காற்று செல்லும் பாதைகள் வீங்கி குறுகி அதிக சளி உற்பத்தி ஆகும். இதனால் மூச்சு விட சிரமம், இருமல், வீசிங் ஏற்படுகிறது. இதை தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ என்ன ஆகுது? ஆஸ்துமா என்பது சுவாச குழாய்களில் ஏற்படும் ஒரு நீண்ட கால அலர்ஜி, குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சுவாசிக்கும் காற்று செல்லும் பாதைகள் வீங்கி குறுகி அதிக சளி உற்பத்தியாகும். இதனால் என்ன ஆகும்? மூச்சு விட சிரமம் ஏற்படும், இருமல் வரும், வீசிங் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நுரையீரல் எப்படி செயல்படுது? ஃபஸ்ட்டு ஆஸ்துமா பார்த்துட்டு இந்த நுரையீரல் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்துள்ள அந்த ஆஸ்துமா பற்றி முக்கிய இதெல்லாம் தெரியும். நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது காற்று மூக்கு வழியாக செல்கிறது. காற்று குழாய் வழியாக நுரையீரலுக்கு செல்கிறது. ஆக்சிஜன் இரத்தத்தில் கலக்கிறது. ஆஸ்துமா இருப்பவர்களுக்கு இந்த பாதைகள் குறுகி விடுகின்றன. இதுதான் இந்த நுரையீரலில் செயல்பாடு. எப்படின்னா, நம்ம மூச்சை உள்ளிழுக்கும் போது காற்று மூக்கு வழியாக செல்கிறது. காற்று குழாய் வழியாக நுரையீரலுக்கு செல்லுது. இந்த ஆக்சிஜன் இரத்தத்தில் கலக்குது. இந்த ஆஸ்துமா இருப்பவங்களுக்கு இந்த பாதைகள் குறுகி விடுகிறது. ஆஸ்துமாவின் முக்கிய அறிகுறிகள் அப்படின்னா பார்ப்போம். ஒரு 4 முக்கிய அறிகுறிகள் இருக்கு. மூச்சு திணறல். படிக்கட்டில் ஏறும்போது அல்லது நடக்கும்போது உங்களுக்கு நல்ல மூச்சு வாங்கி திணறல் ஏற்படுற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்புறம் வீசிங். மூச்சு விடும்போது விசில் போன்ற சத்தம் சிலவங்களுக்கு இருக்கும். இதை வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆஸ்துமாவின் ஒரு முக்கிய அறிகுறி. அப்புறம் மார்பு இறுக்கம். அதாவது மார்பில் ஒரு அழுத்தம் இருப்பது மாதிரி உணர்வு தோன்றும். இதையும் ஆஸ்துமாவின் முக்கிய அறிகுறியில் ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்து நீடித்த இருமல். குறிப்பாக இரவு நேரங்களில் ரொம்ப இருமல் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய நேரம் கண்டினியூவாக இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னா நீடித்த இருமல் இரவு நேரங்கள் இருந்தாலும் இதை ஆஸ்துமாவின் முக்கிய அறிகுறியாக இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வரும். அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு அடிக்கடி இருமல், விளையாடும்போது மூச்சு திணறல், இரவில் இருமல் போன்றவை காணப்படலாம். இது குழந்தைகளுக்கான ஆஸ்துமாவின் அறிகுறிகளாக இருக்குது. அடிக்கடி இருமல், விளையாடும்போது மூச்சு திணறல், இரவில் ரொம்ப அதிகமான இருமல் இது காணப்படலாம். அப்புறம் இந்த ஆஸ்துமாவை தூண்டுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அலர்ஜிகள், அதாவது தூசி, பூந்துகள்னு சொல்லுவாங்க, செல்ல பிராணிகளின் முடிகள், இது போன்றதுனாலையும் இந்த ஆஸ்துமாவை தூண்டி விட்டு உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு. சிலவங்க வீடை விட்டு வெளியே போனாலே வாகன புகை பட்ட உடனே அவங்களுக்கு அலர்ஜி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கால்நிலை மாற்றம், குளிர் காற்று, ஈரப்பதம் போன்ற காரணங்களாலும் இந்த ஆஸ்துமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் உடற்பயிற்சி. சிலருக்கு எக்ஸசைஸ் இன்டியூஸ்டு ஆஸ்துமா ஏற்படலாம். அதாவது நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது அடுத்த அந்த வியர்வையினால் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட சில காரணங்களால் அதாவது அலர்ஜி ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு தோணும் யாருக்கு அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் ஆஸ்துமா வரலாறு உள்ளவங்களுக்கு அதிக ஆபத்து. ஏன்னா இவங்களுக்கும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் நல்ல அலர்ஜி உள்ளவங்களுக்கு பொடி அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி போன்றவங்களுக்கும் இது பிரச்சனைகள் ஏற்படும். புகைப்பிடிப்பவங்களுக்கும் ஆஸ்துமா ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புகை போயிட்டு நெஞ்சில உள்ள நல்ல அந்த நுரையீரல்ல நல்லா படிஞ்சு, உங்களுக்கு ரொம்ப ஒரு அ இறுகிய இதாகி ஆஸ்துமா ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் காற்று மாசுபாடு அதிகம் இடங்களில் வாழ்பவர்களுக்கு இந்த இது இருக்குது. ஏன்னா ரொம்ப தூசி அதிகமாக இருந்ததுன்னா இந்த வா ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. ஆஸ்துமா தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்துமா அட்டாக் அப்படின்னு இருக்குது. சில நேரத்தில் கடுமையான மூச்சு திணறல், தொடர்ந்து இருமல், பேச முடியாத நிலை, உதடுகள் நீல நிறமாக மாறும். இது ஏற்பட்டால் இது ஒரு மருத்துவ அவசர நிலை. உடனே மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகி உடனடியாக சிகிச்சை எடுப்பது நல்லது. ஏன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப உங்களுக்கு கடுமையான மூச்சு திணறல், தொடர்ந்து இருமல், பேச முடியாத நிலை, உதடுகள் நீல நிறமா மாறுவது போன்றவை ஏற்படும். ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உடனடியாக மருத்துவமனை சென்று மருத்துவரை அணுகி மருந்துகள் எடுப்பது. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்பாங்க? அப்போ இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு ஆஸ்துமா இருக்குன்னு நான் சொன்ன எல்லா அறிகுறிகளும் வந்துடுச்சு. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, மருத்துவர் வந்து ஸ்பைரோமீட்டர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து நுரையீரல் செயல்பாட்டை எடுக்கும். அதாவது 3 பால் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட உரிய சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 பாலும் நல்ல மேலே வந்துச்சு அப்படின்னா, உங்களோட நுரையீரல் நல்லா இருக்குது அப்படின்ட்டு கண்டறிவாங்க. இல்லை உங்களால் முடியலை அப்படின்னா, இந்த மூச்சு திணறல் சிரமம் ஏற்படுது, ஆஸ்துமா இருக்கிறவங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பீக் ஃப்ளோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காற்றோட்டத்தின் வேகத்தை அளவிடும் ஒரு மீட்டர். இதை வச்சும் இந்த பரிசோதனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஆஸ்துமா சிகிச்சை முறை. இந்த ஆஸ்துமாவை முழுமையாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஆஸ்துமா முழுமையாக குணப்படுத்த முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்கள அடிக்கடி இதே பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம். என்ன பண்ணலாம்னா, குயிக் ரிலீஃப் இன்ஹேலர் சொல்லுவாங்க. திடீர் மூச்சு திணறல் அந்த மாதிரி ஆஸ்துமா ஏற்பட்டுன்னா உடனே இன்ஹேலர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. குயிக் ரிலீஃப் இன்ஹேலர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் இன்ஹேலர் அப்படிங்குவாங்க. நீண்ட காலமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு சில இன்ஹேலர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஹேலர் பயன்படுத்தும் சரியான முறையை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இன்ஹேலரை எடுத்து நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு முழுமையாக உங்கள் மூச்சை முதல்ல வெளியே விடணும். வெளியே விட்டுட்டு இந்த இன்ஹேலரை அழுத்தி மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும். 10 வினாடிகள் மூச்சை நிறுத்தி வைக்கணும். அப்போ இந்த இன்ஹேலரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஹேலர் நல்லா ஷேக் பண்ணணும். அப்புறம் முழுமையாக மூச்சை வெளியே விடணும். அப்புறம் இன்ஹேலர் அழுத்தி மெதுவாக மூச்சை உள்ளே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணணும். மூச்சை ஹோல்டு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த இன்ஹேலர் முழுமையாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நம்ம சில தவிர்க்க வேண்டிய வழிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, புகைப்பிடிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தணும். இந்த ஆஸ்துமா உள்ளவங்க புகைப்பிடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் டிபி போன்ற நோய்களில் கொண்டு விட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தூசி உள்ள இடத்துல நீங்கள் முகமூடி அணிந்து செல்வது நல்லது. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் பெருக்கிறது, கூட்டுறது இதெல்லாம் இருந்து ஒட்டரை அடிக்கிறது இதெல்லாம் இருந்து அப்படின்னா, நீங்கள் மாஸ்க் அணிஞ்சிட்டு இதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் காற்று மாசுபாடு உள்ள இடங்களில் போனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் போட்டுட்டு போகிறது நல்லது. அப்புறம் வாசனை தெரியவங்களில் சிலவங்களுக்கு இந்த மூச்சு இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, அலர்ஜி ஏற்படுத்தும் பொருட்களையும் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. அப்போ சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீரைகள், பழங்கள், காய்கறிகள், ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், போதுமான அளவு தண்ணீர். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி உணவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒவ்வொரு நோய்களுக்கும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் சரி, தடுப்பும் வரைகளும் பார்த்திங்கன்னா, இந்த உணவுகள் எடுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவுகள் ரொம்ப முக்கியம். ஸோ கீரைகள், பழங்கள், காய்கறிகள், ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், போதுமான தண்ணீர் குடிப்பது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி மற்றும் ஆஸ்துமா, அதாவது இந்த உடற்பயிற்சியினால ஆஸ்துமாவோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். சரியான கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆஸ்துமா நோயாளிகள் நடைப்பயிற்சி, நீச்சல், யோகா போன்றவை செய்யலாம். ஸோ இதெல்லாம் செய்தால் உங்கள் மூச்சு இது உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வழிவகுக்கும். அப்புறம் வந்து சிலவங்க வந்து இந்த ஆஸ்துமா பற்றிய தவறான பழக்கவழக்கங்களை, அதாவது நம்பிக்கைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டாக்டர்ஸ் இன்ஹேலர் எடுத்து கொடுத்தோன்னா, இந்த இன்ஹேலரை கண்டினியூ இது ஒரு பழக்கம் ஆக்கிவிடும், அதனால் இதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைப்போம். அது வந்து தவறான ஒரு இது. இன்ஹேலர் வந்து அது சில நிறைய வகைகள் இருக்குது. அதை வந்து சூட்டபுளாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அப்புறம்
ஆஸ்துமா தொற்று நோய் அது தொற்று நோய் இல்லை. ஆஸ்துமா தொற்று நோய் இல்லை. உடற்பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு நீங்கள் சொந்தமாக டவலு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. அப்புறம் தடுக்கும் வழிமுறைகள். தடுக்கும் வழிமுறை பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஆலோசனையை கரெக்டாக பின்பற்றுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா, மருத்துவர் சொல்லுவாங்க, இது 3 மாதம் மருந்து எடுக்கணும், 6 மாதம் மருந்து எடுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. அப்புறம் டாக்டர் சொல்கிற மாதிரி இன்ஹேலரை சரியாக பயன்படுத்துங்க. அப்புறம் தூசி மற்றும் புகையை தவிர்த்துடுங்க. தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். இதெல்லாம் தான் உங்களோட ஆஸ்துமா நோயிலிருந்து உங்களை தடுக்கிறதுக்கு சிறந்த வழிமுறைகள். அப்போது எப்போது மருத்துவரை அணுகணும் அப்படின்னா, நான் நேரமே சொன்ன மாதிரி அடிக்கடி மூச்சு திணறல், இரவில் தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருந்தால், அப்புறம் இன்ஹேலர் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகலாம். அப்புறம் ஆஸ்துமா அட்டாக்குன்னு சொல்லி சில அறிகுறிகள் சொன்னோம் தெரியுமா? அந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. நண்பர்களே, நான் இப்போ இந்த ஆஸ்துமா பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அறிகுறிகள், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ஆஸ்துமா சரியான சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றினால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அதனால பயப்பட தேவையில்லை. அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து சிகிச்சை பெறுங்க. சுவாசம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆஸ்துமாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும். சுவாசம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் ஆஸ்துமாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பாருங்கள். அதில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஒன் டிசீஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட். அதில் எல்லா நாளும் ஒவ்வொரு டிசீஸை பற்றி சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்கள். பார்த்து பயனுள்ள தகவலை பெறுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.